இத்தோட உன் நாடக புத்தி நிறுத்திட்டு என் முடிவை ஏத்துக்கிட்டு வாழ்ற வழியை பாரு. புதுசா வாங்க போற இடத்தை இவ பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பணம் இப்ப எதுக்கு இவன் போன் பண்றான்? வெற்றி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெற்றி, என்னது காயம் இல்ல? என்னங்க? நான் யார் தெரியுமா? வஞ்சி கோட்டை வாலிபன் ஜெமினி கணேசன் மாதிரி. என்ன கால முட்டை வந்தா அப்படியே அதை அடைக்கிட மாட்டேன். அப்ப இந்த கட்டெல்லாம் சும்மாவா? இன்னுமா சந்தேகம்? பாரு, எங்கேயுமே அடிப்படல. பாரு பாரு பாரு, நல்லா பாத்துக்கோ, எங்கேயுமே அடி இல்ல. இது பாருங்க, தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது நல்லவே இல்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் விடு. இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா? ஐடியா கொடுத்தாங்களா? யாரு? டேய், உன்னை லட்சுமி வீட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டாடா. எப்படியாவது உன்னை வீட்டை கூட்டிட்டு போயிடுறோம். அப்பா ஏத்துப்பாரா? இப்ப எதுக்கு அந்த ஆளை ஞாபகப்படுத்துற? அந்த ஆளா? ஆமாண்ணே, இப்பெல்லாம் அம்மா அப்பாவை அப்படிதான் கூப்பிடுறாங்க. இந்த வீட்டு தோட்டத்துல ஒரு காங்கேயம் காளைய பார்த்தேன். அம்மா, அங்க போயிடாதீங்க, ரொம்ப மோசமானது. இது வரைக்கும் 2 பேரை முட்டி கொன்னு இருக்கு. சண்முகம் சொன்னா. இப்ப அந்த காளை தான் நம்ம டிராமாவுக்கு ஹீரோ. காளையா? ஆமாண்டா, அந்த காளை உன்னை முட்டி தர தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சுடா. என்னம்மா சொல்றீங்க? அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிடுவோம். லக்ஷ்மி கிட்ட மட்டும் உண்மையை சொல்லிடலாம். லக்ஷ்மி தான் டேஞ்சரே, அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஏம்மா? அது அப்புறம் சொல்றேன்டா. முதல்ல நான் சொல்றதை கேளு. நம்ம பிளான் படி உடனே நம்ம டாக்டர் வைத்தியலிங்கத்துக்கிட்ட சொல்லி அவர் ஹாஸ்பிட்டல்லையே உன்னை அட்மிட் பண்ண வச்சிருவோம். சண்முகத்தை விட்டு வீட்டுக்கு போன் பண்ண சொல்லுவோம். அந்த மனுஷனும் தான் பையனை மாடு முட்டின சோகத்துல உடனே உன் மேல இருந்த கோவத்தை மறந்து உன்னை வீட்டுல சேர்த்துப்பாரு. எப்படி ஐடியா? அம்மா, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இதனால அப்பா மனசு மாறுவாரா? சந்தேகத்தோட எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் அது விளங்காது. சாதிப்போன்னு நம்பிக்கையோட இந்த வேலையை செய்யணும். அந்த மனுஷன் கண்டிப்பா மனசு மாறுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. டேய், உனக்கு மாடு முட்டின சாக்க வச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு வெயி, அப்புறம் சமயம் பார்த்து அந்த மனுஷங்கிட்ட பேசி உன்னைய லட்சுமி சேர்த்து வச்சிருவேன். மறுபடியும் நம்ம சொல்ற பொய்ய அப்பா கண்டுபிடிச்சிட்டாரா என்ன பண்றது? அது அப்புறம் பாத்துக்கலாம்.
நம்ம என்ன அந்த மனுஷன் சொத்தை கொள்ளையடிக்க போறோம்? உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிய வைக்க தானே பொய் சொல்ல போறோம். ஒரு நல்ல விஷயத்துக்காக நல்லது நடக்கிறதுக்கு பொய் சொன்னா தப்பே இல்ல. அதனால நாளைக்கே உன்னை மாடு முட்டுது. டேய், உன்னை மாடெல்லாம் முட்டாதுடா. மாடு முட்டின மாதிரி நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடு. மத்தத நான் பாத்துக்கிறேன், சரியா? அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. சரி. அப்போ நீங்க அத்தை சக்தி 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கல்ல? ஒரு பொய் சொன்னதுக்கே வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பொய். எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ? முதல்ல நான் மாமா கிட்ட போய் சொல்றேன். அடிச்சிருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்டாட்டின்னு நினைச்சு உண்மையை சொன்னா அத போய் அப்பா கிட்ட சொல்ல போறியா? உன்னை பார்க்காம என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. இப்படி கஷ்டப்பட்டுதான் நம்ம பிறந்தோமா? போதும். இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அதுக்காக இப்படி மாடு முட்டினதா போய் சொல்லி மாமாவை ஏமாத்துறீங்களே, இது தப்பு இல்ல? இது பாருங்க, இப்ப நீங்க என்ன தடுத்தாலும் கண்டிப்பா இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லதான் போறேன். இத பாரு லட்சுமி, என் பேச்ச மீறி அப்பா கிட்ட தான் சொன்ன, இந்த மாடியில இருந்து குதிச்சு உண்மையிலே கை கால உடைச்சுக்குவேன். லட்சுமி, உனக்கே தெரியும், நான் சொன்னா செஞ்சிருவேன். எனக்காக கொஞ்ச நாள் பொறுமையா இரு. அப்பா மனசை மாத்தி எப்படியாவது நாம சேர்ந்துடலாம். நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த டிராமா பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. நான் தான் மனசு கேட்காம உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். என்ன நீ காதலிக்கிறது உண்மையா இருந்தா எக்காரணத்தை கொண்டும் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. அது வரைக்கும் இந்த டிராமா தொடரும். ஐயோக்கா, சீக்கிரம் போன் எடுங்கக்கா. ஐயோ, போன் எடுக்க மாட்டாங்களே. இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம போன் பண்ணிக்கிட்டேன். டேய் தேவா, நான் தான் உனக்கு போன் பண்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்னடா அவசரம் உனக்கு? அக்கா, நம்ம மோசம் போயிட்டோக்கா. நான் புடிங்கிட்டு வந்த பேக்ல பணம் இல்லக்கா. 10 100 ரூபா நோட்டை வச்சுட்டு மத்ததெல்லாம் வேற வெள்ளை பேப்பர். என்னது? டம்மி நோட்டா? டம்மி நோட்டு தாக்கா. என்னடா சொல்ற? எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா செக். அக்கா, 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 ஐயோ, போன் வச்சுட்டாங்களா? ஏமாத்திட்டாங்களா நம்மள? அண்ணி, நீங்க பயங்கரமான கேடியா இருக்கீங்களே. சூப்பர் அண்ணி. என்ன அண்ணி, ரொம்ப ஷாக்கா இருக்கா? இப்படிதான் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்களா? இடம் வாங்குறேன், நகை வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன்னு அந்த பணம் திருடு போயிடுச்சுன்னு நீங்க திருட்டுத்தனமா நோட்ல எழுதி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். கோடவுன் தீல எரிஞ்சு போச்சு, நஷ்டம் இத்தனை லட்சம்னு எழுதி வச்சிருக்கீங்க. எந்த கோடவுன் தெரியலையேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா சம்பந்தமே இல்லாம என் பேர்ல 25 லட்சம் ரூபாய் இடம் வாங்கணும் நீங்க. இப்போ அந்த பணமும் திருடு போச்சா? அடுத்து என்ன சொல்லுவீங்க? மறுபடியும் அந்த இடத்த வாங்குறேன்னு என் புருஷன் அக்கவுண்ட்ல இருந்து 25 லட்சம் ரூபாய் எடுப்பீங்க. உங்க கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, உங்களுக்கு பதிலடி கொடுக்க படிச்சு நான் உங்க தம்பிக்கு பொண்டாட்டியா வந்துட்டேன். சொல்லுங்க நீ, அட சொல்லுங்க நீ. அண்ணி,
நீங்க போன்ல பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். நீங்க பணம் பத்திரம்னு அடிக்கடி சொல்லும் போதே ஏதோ கோல்மால் பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். கரெக்டா அதே மாதிரி நடந்துருச்சு. அட, என்ன நீ அப்படி பாக்குறீங்க? திருடி போன பணம் எங்க இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அது இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அத எங்க வீட்ல கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க அதை திருட்டு கணக்குல தான் எழுத போறீங்க. என்ன நீ? வழக்கமா பொண்ணு வீட்டுல தான் வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா ஒரு மாறுதலுக்காக இந்த பணத்தை என்ன பண்ண போற? நீங்க எதுவும் கேட்க முடியாது. இத உங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாமா, இல்ல உங்க தம்பி கிட்ட சொல்லலாமா? யாருக்கிட்டயும் சொல்ல முடியாது. சொன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. என்ன நீ? நான் சொல்றது கரெக்ட் தானே? சொல்லுங்க நீ. அட சொல்லுங்க நீ. நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன் புருஷ சொத்தை அடிக்க நினைக்கிற நீங்களே இவ்ளோ கிரிமினலா யோசிக்கும் போது அத பாதுகாக்க துடிக்கிறேன்னா எவ்வளவு யோசிப்பேன். சொல்லுங்க நீ. அட சும்மா சொல்லுங்க. சரி விடுங்க, நீங்க சொல்ல போறதில்ல. ஓகே நீ பட்டா. இந்த கிழமை நடக்கிறத பார்த்தா கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. வெற்றியை எல்லாருக்கும் பிடிக்கும். அவனுக்கு அடிபட்ட உடனே காலையில டிஃபன் கூட சாப்பிடாம இப்படி நடந்துட்டு இருக்காரு. வெற்றி மேல வச்சிருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட முடியாம தவிக்கிற மாதிரி இருக்கு. டாக்டர் 10 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னா இன்னும் ஃபோன் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னைக்கு மட்டும் அவர் ஃபோன் பண்ணல, உண்மையிலேயே அவரை பெட்ல படுக்க வச்சிட வேண்டியதான். சிரமப்படாத நீ. ஏழை பாரு. ஹலோ, இது நாட்டாம நாச்சிமுத்தையா வீடு தானே? நான் நாட்டாம நாச்சிமுத்து தாங்க பேசுறேன். நீங்க யாருங்க? சார், நான் உங்க பையன் வெற்றிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வைத்தியநாதன் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க டாக்டர். என்ன விஷயம் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். நீங்க உங்க பையனை பார்க்க ஹாஸ்பிடல்ல வருவீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லையே சார். நீங்க சொல்ல நினைச்சதை போன்லயே சொல்லுங்க டாக்டர். ஏங்க, நம்ம டாக்டரா பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னு நானும் கேட்க வேணாமா? அந்த ஸ்பீக்கர் போனை ஆன் பண்ணுங்க. உள்ள பாசம் ஆன் பண்ணி தொலைக்கிறேன். ஸ்பீக்கர் போன் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஐயா லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க டாக்டர். நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். உங்க பையன் வெற்றி உங்க மேல உயிரே வச்சிருக்கான் சார். தையல் போடும்போது மயக்க மருந்து கொடுக்கணும்னு சொன்னேன். உடனே உங்க பையன் அந்த வழியிலையும் ஒரு 2 நிமிஷம் இருங்க டாக்டர்னு சொல்லிட்டு அவர் செல்போன்ல இருக்கிற உங்க படத்தை பார்த்து கும்பிட்டாரு சார். கிழவனுக்கு துடிக்குது பாத்தியா மீச. பையன் பாசம். ஒரு அப்பானா இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு நீங்க ஒரு சிறந்த உதாரணம் சார். உண்மையை சொல்லணும்னா நான் கூட எங்க அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சது கிடையாது சார். ஆனா உங்க பையன் மயக்கத்துல இருந்தப்ப கூட அன்கான்சியஸா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு சார். அப்படிப்பட்ட உங்க பையனுக்கு பெரிய ஆபத்து வராம நீங்க தான் சார் காப்பாத்தணும். ஆபத்தா?
என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க கன்னி பருவத்திலேன்னு ஒரு படம் வந்தது இல்ல, அதை பாத்துருக்கீங்களா? என்ன டாக்டர், என் பையனை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன போய் அந்த படத்தையெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு சார். அந்த படத்துல ராஜேஷ மாடு முட்டிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? ஞாபகம் இருக்கு டாக்டர். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே ஞாபகத்துக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டியதில்ல. உங்க பையனை மாடு முட்டினதுனால அவர் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது சார். என் பையனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போதைக்கு இல்ல, ஆனா அவர் தொடர்ந்து வீல் சேர்லயே உட்கார்ந்து இருந்தாருன்னா அதே மாதிரி ஆயிடும். ஒருவேளை உயிருக்கே கூட ஆபத்தாயிடும் சார். டாக்டர், இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க டாக்டர். அவரை தொடர்ந்து வீல் சேர்லயே உட்கார வைக்காம நடக்க வைங்க சார். அவர்கிட்ட சந்தோஷமா பேசுங்க. நீங்க அவர்கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்து அவர் 10 நாள்ல எழுந்து நடக்கணும். அப்படி நடக்க வைக்க அவர் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. ஏன் யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட உடனே கல்யாணம் பண்ணி வைங்க சார். என்ன ஒரு டாக்டர் மாதிரி பேசாம கல்யாண புரோக்கர் மாதிரி பேசுறாரு. இந்த மனுஷங்கிட்ட யாராலையும் போன்ல கூட போய் சொல்ல முடியாது போல இருக்கு. உங்க பையனோட சந்தோஷம் உங்க கையில தான் சார் இருக்கு. அவர்கிட்ட அன்பா நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. சரிங்க டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். வெற்றியை பத்தி டாக்டர் இப்படி சொல்றாரு, என்ன பண்றது? ஏங்க, டாக்டர் சொன்னதை உடனே வெற்றி கிட்ட சொல்லிடணுங்க. லட்சுமி கிட்டே சொல்லிடணுங்க. லட்சுமி வேண்டாம். இப்ப அவங்க கிட்ட சொன்னா டாக்டர் சொன்னதை நினைச்சு பயந்து போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானு நொந்து போயிடுவாங்க. அதுக்காக டாக்டர் சொன்னதை மறைக்க முடியுமா? ஐயோ, பொய் சொல்றது தப்பு. நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னா தப்பு இல்ல வள்ளியம்மா. என்ன சொன்னீங்க? நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்ல, அதானே? இப்ப நாம சொல்ற பொய்யால வெற்றி வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் பழையபடி எழுந்து நடக்கணும். அதே மாதிரி லட்சுமி கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிடாது. வெற்றியை நடக்க வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன். போதுமா? அத்தை, உங்களை சாதாரணமா நினைச்சேன் கிராமத்து ஆளுன்னு. இவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறீங்க? என்ன கிரிமினலா யோசிச்ச? உங்க மாமா வாயில இருந்து நல்லதுக்கு பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்ல வச்சுட்டேன்ல. அதுக்குன்னு பொய் சொல்லலாமா? சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுவேன். நீயும் என் பிள்ளைய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சரி, ஆனா மாமாக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா? தெரியட்டும். நீ முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. இதெல்லாம் எடுத்துட்டு போ. என்ன பார்வை? போ. போறேன். நல்லதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம். நல்ல வேலை, கண்ணாடி கீழே விழுந்தும் ஒன்னும் ஆகல. ரொம்ப ராசியான கண்ணாடி. என்னங்க காஃபி? மாமா எங்க போயிட்டாரு? மாமாக்கு அப்புறம் கொடுக்கலாம். வெற்றி காபி காபின்னு கேட்டிருந்தான், அவனுக்கு கொண்டு போய் கொடு. ஏன் லக்ஷ்மி எங்க போனா? லக்ஷ்மி தோட்டத்து வரைக்கும் போயிருக்கா, அதான் உன்னை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன். போ. இந்த வீட்ல வர வர எனக்கு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்லாம போயிடுச்சு. எல்லாம் என் வீட்டுக்காரரை சொல்லணும். இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு
அடிபட்டிருந்ததே. என்னமோ நடந்திருக்கே.